அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது சிவபெருமானின் பிறப்பு பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சிவபெருமான் மிகவும் ஆதி அந்தமாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் போற்றப்படுகிறார். இந்த பிரபஞ்சத்தில் விஷ்ணு, சிவன், பிரம்மா ஆகிய 3 தெய்வங்களும் நமக்கு மும்மூர்த்திகளாக திகழ்கின்றனர். விஷ்ணு பெருமான் உயிர்களை காக்கும் பொறுப்பில் உடையவர். பிரம்மா உயிர்களை உருவாக்கும் முதன்மை கடவுள் ஆவார். அந்த சிவபெருமானோ அனைத்து உயிர்களையும் அவர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்து அவர்களுக்கு முக்தி அளிக்கும் கடவுள் ஆவார். இதனால் சிவபெருமான் அவர்கள் அதீத சக்தி வாய்ந்த கடவுளாக பார்க்கப்படுகிறார். சிவபெருமான் ஒரு சுயம்புலிங்கமாக தோன்றியவர். இதனால் இவர் சுயம்புலிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறார். ஒரு நாள் பிரம்மாவின் தந்தையான விஷ்ணுவிடம், இந்த உலகத்தில் அதிக ஆதிக்கம் செலுத்தும் நான், அதாவது பிரம்மாவாகிய நான் படைக்கும் தொழிலை மேற்கொண்டு உள்ளேன். ஆதலால் நான் அனைவரும் படைத்து இந்த உலகத்தை படைத்து அறிவாக இருக்கிறேன். ஆதலால் இந்த உலகத்தில் பிரம்மாவாகிய நான் தான் பெரியவன் என்று பிரம்மா தன் தந்தையின் முன், அதாவது விஷ்ணு பெருமானிடம் கூறுகிறார். இதற்கு விஷ்ணு பெருமான் நகைத்தபடியே தன் மகனின், அதாவது பிரம்மாவின் பேச்சை கண்டு, மகனே, இந்த உலகத்தில் நான் தான் அனைத்து உயிர்களையும் காக்கும் பொறுப்பில் இருக்கிறேன். ஆதலால் நான் தான் பெரியவன் என்று விஷ்ணு பெருமான் கூறுகிறார். இவர்களின் பேச்சு விரைவில் போட்டியாக மாறி நான் தான் பெரியவன் என்று மாறி மாறி இருவரும் கூறிக்கொள்கின்றனர். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்களின் முன்னால் ஒரு தூண் போன்ற அமைப்பில் ஒன்று தோன்றுகிறது. இது என்ன தூண் என்று இருவருக்கும் புரியவில்லை. இந்த தூணாகவும் மிகப்பெரிய ஜோதியையும் ஆயிரக்கணக்கான வெளிச்சத்தையும் ஏற்படுத்தி அந்த தூண் குளிர்ச்சியாகவும் காணப்பட்டது. இந்த தூணின் மர்மத்தை காண வேண்டும் என்று விஷ்ணுவும் பிரம்மாவும் நினைக்கிறார்கள். ஒருவேளை இது தங்களை விட பெரிய சக்தியாக இருக்குமோ என்று புரியவில்லை என்று இருவரும் நினைக்கின்றனர். இது என்ன மரத்தூண்? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சேர்ந்து இருக்கிறதே. இதன் அடியையும் முடியையும் நாம் காண வேண்டும் என்று கூறுகிறார்கள். யார் இதை முதலில் போய் அடியையோ அல்லது முடியையோ காண்கிறோமோ அவர்கள்தான் பெரியவர்கள் என்று ஒரு போட்டியை வைத்து கொள்கிறார்கள். அப்பொழுது வாத்தாக மாறிய பிரம்மதேவர் முடியை காண, அதாவது மேலே இருப்பதை காண சென்றார். விஷ்ணு பெருமானோ அவர்கள் பன்றியின் உருவத்தில் கீழ்நோக்கி அடியை காண சென்றார். இருவரும் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தும் ஒருவராலும் அடியையும் காண முடியவில்லை, முடியையும் காண முடியவில்லை. இவர்களின் வேதனை கண்ட சிவபெருமான் அப்பொழுது அங்கிருந்து தூணில் வெளிப்பட்டார். இதனை கண்ட பிரம்மாவும் விஷ்ணுவும் உடனடியாக ஆரம்பித்த முதல் இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். ஆதலால் தங்கள் கர்வம் ஒடுங்கியது. தங்களை விட சிறப்பு மிக்கவர், சக்திகளில் பெரியவர் சிவபெருமானே என்று இருவரும் மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டனர். இந்த கதையின் மூலம் சிவபெருமான் இப்பொழுதுதான் தோன்றினாரா என்ற கேள்வி எழும்பும். இது மூவராலும் ஏற்படுத்தப்பட்ட திருவிளையாடல் ஆகும். சிவபெருமான் அவர்கள் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல. இவர் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர் ஆவார். இவருக்கு ஆதியும் நீயே, அந்தமும் நீயே என்ற ஒரு பெருமையும் உண்டு. இந்த சிவனின் திருவிளையாடல் எண்ணில் அடங்காதது. ஒவ்வொரு திருவிளையாடலும் ஒவ்வொரு சிறப்பு மிக்கது. இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.